பூரா கம்பராமாயணம் மாதிரி நல்ல சாதுக்கள், சிஷ்டர்களான சாதுக்கள், உழைப்பாளிகள், அவ்வளவு பேர்களும் உழைக்கிறவர்கள். அது மாதிரி ஒரு நமக்கு அபிமானப்பட்ட கிராமம். அது அடுத்த தலைமுறை கூட இப்போ இருக்கா. அவ எல்லாரும் அதே மாதிரியே இருக்கா, மாறிவிடலை. இவ்வளவு நாகரிகம் உலகத்துல இருக்கும் பொழுது, ஆனா அதே பக்தி, அதே நாம சங்கீர்த்தனத்துல தன்னை மறந்த நிலை, கபடி சூதி இல்லாத பிரேம, அதுக்காவது ஆசைப்பட்டு இந்த ஊருக்கு வரணும். பாகவதாலாம் இங்கே அப்படி ஒரு நர்த்தனமாடிண்டு விஷ்ணோர் கானஞ்சே நிருத்தஞ்சே நடனஞ்சே விசேஷதா என்று பரம பாகவதான் ஸ்மராமின்னு இந்த ஊரில் இருந்த பெரியவா எல்லாரையும் இப்போ எனக்கு நினைவுக்கு வருது. ஒவ்வொருத்தரும் அப்பேற்பட்ட ஒரு மகனீயர்களாக இருந்துட்டு இருந்தார்கள். இந்த ஊரில் பாகவத சப்தாகமே பண்ணியிருக்கேன். ஸ்ரீராமநவமி உற்சவங்களுக்கெல்லாம் வருவேன். அந்த காலத்தில் அது விடாமல் இப்பொழுதும் நமக்கு இதில் ஒரு அபிமானம். இது ஒரு சாதாரண ஓட்டு வீடு மாதிரி இருந்தது. இது இப்பொழுது இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகி ரொம்ப அதி சுந்தரமாக, ரொம்ப சுத்தமாக அடிக்கடி நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு வாகா இருக்கு. அதனால் அவளும் உத்தியோகங்களில் இருந்து ரிட்டையர் ஆகிட்டதுனால நம்ம குமாரமங்கலத்தை மறைஞ்சுடாமல் அடிக்கடி வந்து இங்கே நாம சங்கீர்த்தனம், ஸ்ரீராமணி உற்சவம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் நம்ம கிராமத்தில் தான் இருக்கோம்னா, டவுனில் போய் இருந்தால் கூட எல்லாருமே இப்போ கிராமத்தை விரும்பி மறுபடியும் திரும்புகிற காலமாக போயிடுச்சு. பம்பாய், டெல்லி வரையும் போனாலே தவிர அங்கே இருக்கிற அசௌகரியங்களை பார்த்துட்டு கிராமத்தில் உள்ள சௌகரியங்களையும், கீழ்வாரிசுகள்லாம் எல்லாம் அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியான்னு போயிடுச்சு. நம்மளாம் அந்த காலத்தில் கிராமத்தில் உள்ள அப்பா அம்மாவை விட்டுட்டு டெல்லி, பம்பாய், கல்கத்தான்னு போனோம். இப்போ நம்மளை விட்டுட்டு எல்லாம் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, லண்டன்னு போயிடுறது. அதனால நம்ம பழைய கிராமத்தில் ஏதோ ரிட்டையர்டு லைஃப்பில் நமக்கு வரக்கூடியதை வச்சுண்டு நம்ம பழைய கிராமத்தில் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினச்சி இப்போ கிராமத்திலேயே எல்லா சௌகரியங்களும் இருக்கிறதுனால அந்த காலத்தில் டெல்லி, கல்கத்தா போனவெல்லாம் இப்போ கிராமத்துக்கு திரும்பின்னு இருக்கா. அதனால கிராமங்களெல்லாம், நடுப்புற க்ஷீணமான கிராமங்களெல்லாம் இப்போ மறுபடி புனருத்தாரணம் ஆறுது. அதனால மிகவும் சந்தோஷம். எல்லாத்தையும் விட கோவில், தேவாலயங்கள் அழகாக இருந்துட்டாலேயே கிராமத்தில் எல்லாருக்கும் க்ஷேமம். அதில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பிராச்சீனமான பஜன மட்டம், ஸ்ரீ ராம மட்டம்னே இருக்கு பெயர். ராமபிரான் இங்கே எழுந்தருளியிருக்கார். உற்சவமூர்த்தியாகவும் இருக்கார், படமாகவும் இருக்கார். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மூல விக்கிரகமாகவே இங்கே பிரதிஷ்டை பண்ணினா. அது எனக்கு தெரியும். துளசிராமன் ஒரு பக்தர் இருந்தார் இந்தூரில். அவள்லாம் சுப்பிரமணிய சாஸ்திரிகள், நாராயணன் அப்படிங்கிற கணபாதிகள், சுப்பிரமணிய ஐயர், ராஜகோபால ஐயர், எத்தனை சாதுக்கள் எல்லாரும் பாகவதா. அவ்வளவு பேர்களும் அவ்வளவு கீர்த்தனமும் பாடி தன்னை மறந்து குதிப்பா. அப்படி பஜனை பண்ணுவா. அந்த நாளில் எல்லாருமே பாகவதால், எல்லாருமே விவசாயிகள், அத்தனை பேர்களும். அப்படி ஒரு கிராமம். இப்பொழுது பகவானுடைய பிரதிஷ்டா உற்சவம் யதோக்தமாக தினகர சர்மா தற்போது இருக்கிறவாளுக்குள்ள ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர். வைதிகமான பிரதிஷ்டையில் காஞ்சி சங்கர மடத்தினுடைய வித்வானவர். எங்கே வைதிக பிரதிஷ்டையானாலும் ஆச்சாரியாலே அவரை தான் அனுப்புகிற வழக்கம். அவரே பரம பாகவதர். அவர் வேதமும் தெரிஞ்சவர், சாஸ்திரமும் தெரிஞ்சவர், பிரதிஷ்டைகளும் தெரிஞ்சவர். பஜனைனாலும் உங்களுக்கு முன்னாடி பஜனை பண்ணுவார், பஜனையும் தெரிஞ்சவர். பிரதிஷ்டா உற்சவத்தை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் உங்களுடைய ஒரு பக்தி தான் இதுக்கு காரணம். உடனே நீங்கள் ஒரு குதூகலத்தோடு இதை அழகாக பண்ணி முடிச்சு விட்டேள் அப்படிங்கிறதுனால பழையபடி மறுபடியும் இங்கே வந்து சுவாமி பிரதிஷ்டையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால வந்தேன். பகவான் எப்பொழுதுமே ஹிருதயே சுப்பிரதிஷ்டிதா என்று, நாம் சரீரமே கோவில்தான், நம்ம ஹிருதயத்தில் எப்பொழுதும் சுப்பிரதிஷ்டிதனாக இருக்க அந்த பகவானை தான் நாம் மூர்த்தியில் ஆவாகனம் பண்ணுறோம்.
அப்புறம் மூர்த்தியில நம்ம கண்ணால நேர பார்க்கும்படி இருந்து நம்ம இடத்துல பேசுறார். வைதிகமோ அல்லது ஆகமமோ எந்த முறையில பிரதிஷ்டை பண்ணினாலும் ஜாதகர்ம நாம கர்மாதிகள்லாம் ஆகி விவாகமும் உண்டு, திருக்கல்யாணமும் உண்டு, விவாக உற்சவமும் உண்டு. அது சாஸ்திரப்படியும் விவாகம் இருக்கு, பாகவத சம்பிரதாயப்படியும் விவாகம் இருக்கு. அதனால நாளைக்கு கல்யாண உற்சவம், அதை உத்தேசித்து பாகவதாலாம் வந்திருக்கா. அஷ்டபதி பாடி திருக்கல்யாண உற்சவமும் நடக்க போகிறது. பகவான் இங்கே மங்களமாக இருக்காரு. சாதுக்கள் வரதே பரம பாக்கியம்னு ராமாயணம் சொல்றது. எப்பேற்பட்ட மகாராஜா ஜனகம், அந்த ஜனக மகாராஜன் விஸ்வாமித்ரர் ராமலட்சுமணர்களோட சபைக்கு வந்ததுமே உடனே சொல்றான், அத்யஜ்ஞ சமிருத்திர்மே சபலா தெய்வத்தை கிருதா அத்யஜ்ஞ பலம் பிராப்தம் பகவத் தர்சனான்மயா தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி யஸ்ய மே முனிபுங்கபா யஜ்ஞோபசதனம் பிரம்மன்னே பிராப்தோசி முனிபிஸ்ஸக. நாம் பண்ணின நல்ல காரியங்களெல்லாம் இன்னைக்கு பூர்த்தியாயிடுச்சு. என்னுடைய பிதிர்களெல்லாம் அக்ஷயமான திருப்தியை அடைஞ்சுட்டார். குல தெய்வங்களெல்லாம் சந்தோஷப்பட்டு. ஏன் அப்படின்னா, அப்பேற்பட்ட மகா நீங்கள் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறீர்களே, இதனால எங்களுக்கு எல்லாம் சுப்பிரசன்னமாக ஆகி, மகான்கள் வந்தாலே பகவான் கூட வந்துடுவார். அப்படி திரும்பி பார்த்தா ராமலட்சுமணர்கள் நிற்கிறார். அவளை பார்த்தா ராஜகுமாரர் போலையும் இருக்கு. கீழே நிற்கிறதுனால மனுஷால் மாதிரியும் தோன்றது, தேஜஸை பார்த்தா தெய்வம் மாதிரியும் தோன்றது. அதனால ஆச்சரியப்பட்டு ஜனக மகாராஜன் கேட்கிறார், இவம் குமாரோ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ கஜசிம்ம கதே வீரௌ சார்தூல விஷபோபமௌ பத்மபத்ர விசாலாட்சௌ खड्गतूणी धनुर्धरौ अश्विनाविव रूपेण सपुत्रौ महामुने भूषयन्ताविमं देशं चन्द्रसूर्याविमां परं परस्परस्य सदृशौ प्रमाणेङ्गितचेष्टितैः काकपक्षधरौ वीरौ सोतुमिच्छामि तत्त्वतः. சூர்யா சந்திரர்கள் எப்படி ஆகாசத்துல உதிப்பாளோ அதுபோல பூமியில உதிச்சிருக்கா இவர் இந்த ராஜகுமாரர். இவர்கள் யாரு? மனுஷர்களா, தேவர்களா, ராஜகுமாரர்களா, அஸ்வினி தேவர்கள் போல ஜோடியாக நிற்கிறார்களே, யாருன்னு தெரியலையே. இவர்களை பத்தி எனக்கு சொல்ல. வில்லும் கையுமா நிற்கிறார்கள். விசால வட்சஸ்தலம், அர்த்த கிரீட்டம், ராஜகுமார்கள் போலையும் இருக்கு. ஆனா மனுஷால் மாதிரி தோணலை, தெய்வமோன்னு தோன்ற. தெய்வமா இருந்தா நடந்து வரமாட்டாளே, நடந்து வந்திருக்காளே அப்படின்னு தோன்ற. அப்போ என் மனசுக்கு எட்டாத ஏதோ ஒரு தத்துவம், ஏதோ ஒரு ரகசியம் அப்படின்னு மட்டிலும் படுறது. அதனால சோது மிச்சாமி தத்துவத்தக, அது ஞானிகளான நீங்க தான் சொல்ல முடியும் அப்படின்னது. உடனே சர்வசாதாரணமா பகவான்னு சொல்லிடக்கூடாது இல்லையா, அது ரகசியம் மனசுல வச்சுக்கணும். கேட்டதுக்கு பதில் சொல்றார், தசரத ராஜகுமாரர்கள் யஜ்ய சம்ரட்சணார்த்தம் அழைச்சுன்னு வந்தே துஷ்டர்களை அடக்கி சாதுக்களை பரிபாலித்து தர்மத்தை பரிபாலனம் செய்தார்கள். அப்படின்னாலே பகவான் தான். பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமின்னு புரிஞ்சுண்டான் ஜனக மகாராஜ். பரம பாக்கியம்னு நினைச்சான். இங்கே உன்னுடைய யஜ்யத்தை பார்க்க வந்திருக்கிறோம், சிவதனுசையும் பார்க்க வந்திருக்கிறார்கள் அப்படின்னத ராஜா சந்தோஷப்பட்டு, நாளைக்கு அவபிருத்த ஸ்நானம் ஆயிடும், யஜ்யம் பூர்த்தி ஆயிடும், நான் சபைக்கு வந்துடுவேன், சபையில தான் சிவதனுசு இருக்கு, அங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வரவேற்பு அளிச்சான். அப்புறம் யாகங்கள்லாம் நடந்தது. மறுநாள் யாகம் பூர்த்தியாகி
அவபிருத்த ஸ்நானம், தீர்த்தவாரின்னு சொல்றோம் இல்லையா உற்சவத்துல, அது மாதிரி யாகத்துல தீர்த்தவாரி உண்டு. அவபிருத்த ஸ்நானமாகி எல்லாரும் சபைக்கு வந்துட்டார்கள். காலவேளை எழுந்து கொண்டு ராமலட்சுமணர்கள் மகர்ஷியோட கூட சபைக்கு வர, அப்போ மிதிலா நகரத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு, இவாள் யாரு? ஜனக மகாராஜனே ஆச்சரியப்பட்டான் இல்லையா, இப்ப ஜனங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பா யார்? ஏன் எத்தனையோ பேர் போறா, எத்தனையோ பேர் வரா, அதுபோல தோணலையே. தோள் கண்டாள் தோளே கண்டாள், தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டார் உமத்தே, வாழ் கொண்ட கண்ணார் வடிவினை ஆரே முடிய கண்டார், ஊழ் கண்ட சமயத்தன்னான் உருவு கண்டாரை ஒத்தார். எந்த இடத்துல நம்ம பார்க்கிறோமோ அந்த இடத்துல மனசு லக்னமா, முகத்தையே பார்க்கிறவா முகத்தையே பார்க்கிறா, புஜத்தையே பார்க்கிறவா புஜத்தையே பார்க்கிறா, திருவடியையே பார்க்கிறவா திருவடியையே பார்க்கிற. யாரும் யாரையும் அப்படி பார்த்துட்டு இருக்க மாட்டான். சதைக பிரிய தரிசனகான்னு வால்மீகி சொல்றதான் இங்க கம்பன் சொல்ற. தஜரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயலிவன் மேனி என்பார், பூவையே பொருதும் என்பார், மஜலோடை துலகம் என்பார், மானிடன் அல்லன் என்பார், கயலுகள் கடலுள் வெய்வும் கடவுளே காணோம் என்பார். புயல் இவன் மேனி என்பார், மேகம் போல சாமள மேனியோட இருக்கார். அவருடைய அழகு எப்படி இருக்கு பத்தியா? மானிடன் அல்ல, பின்ன யார் வந்திருக்கிறார்னா கடவுளே வந்திருக்கு. நம்ம வீட்டு வாசலோட கடவுளே போற. அதுக்கு யார் என்ன தவம் பண்ணிருப்பாளோ அப்படின்னா, தவமுடை துலகம் என்பாகார். ஒருத்தர் தபசு பண்ணா ஒருத்தருக்கு மட்டும் காட்சி கொடுப்பார்.
कलाजे नमः स्वाहा कलाजे नमः स्वाहा ओम श्री कलाजे नमः स्वाहा श्री कलाजे नमः स्वाहा ओम प्रीति कलाजे नमः स्वाहा ओम स्वामी कलाजे नमः स्वाहा स्वामी कलाजे नमः स्वाहा ओम कलाजे नमः स्वाहा ओम कलाजे नमः स्वाहा ओम सूक्ष्म कलाजे नमः स्वाहा ओम सूक्ष्म कलाजे नमः स्वाहा ओम भगवता कलाजे नमः स्वाहा कलाजे नमः स्वाहा ओम विश्वा कलाजे नमः स्वाहा ओम विश्वा कलाजे नमः स्वाहा ओम बौद्धने कलाजे नमः स्वाहा बौद्धने कलाजे नमः स्वाहा ओम शारीरिक कलाजे नमः स्वाहा कलाजे नमः स्वाहा ओम कलाजे नमः स्वाहा
Thank you.